ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். கேரட் ஹல்வானாவே ஹெல்தி தான் இல்லைங்களா? இன்னுமே இந்த ஹல்வாவை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்காக தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷை பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா குயிக்காக? இந்த சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இங்கே ஒரு 1/2 kg கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரட்டை சேர்த்திக்கலாங்க. ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு கூடவே தேவையான அளவு முந்திரி, அது கூட ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எப்பயும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறம் ஆயிருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கீயில் நம்ம துருவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் 1 kg கேரட் கூட உங்கள் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அடிக்கனமான பேனில் இது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க. கூடவே நம்ம ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் போட்டு வச்சிடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு சிம்மில் போட்டுடலாங்க. ஆக்சுவலாக இதுக்குன்னு நீங்கள் தனிப்பட்ட டைம் ஒதுக்கி நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு டின்னர் செய்யும்போதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதோ சைடில் பாட்டுக்கு ஒரு அடுப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு குக் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் பாதி குக்காய் வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் அந்த லைட்டாக ஒட்டிகிட்ருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு இது கூட நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா ஃபஸ்ட்டு பால் ஃபுல்லாக எடுத்து இங்கே ஊற்றுறேங்க. நீங்கள் இதில் 1 கப் தான் ஊற்றணுங்கிறது கிடையாது. நல்லா 2-3 கப் வரைக்கும் நம்ம ஊற்றலாம். பட் ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றும்போது தேங்காய் பால் நல்லா எல்லாமே சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் ஒரு 2 கப் 3 கப்னால் அதே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் 1 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இங்கே கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதுனால நான் இங்கே கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் தாராளமாக நல்லா சுகர் சேர்த்துக்குவீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை நல்லா தாராளமாக சேர்த்துக்கிங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முந்திரியும் கிரேப்ஸையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம ஏலக்காய் பொடியோ இல்லை வெண்ணிலா எசன்ஸோ இல்லை பைனாப்பிள் எசன்ஸோ நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 ஸ்பூன் சுற்றி வர நெய் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதே பேனை லைட்டாக மூடி போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரான நல்லா ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.